ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை அத்தியாயம் 3, கடமை ஆற்ற வேண்டிய முறை. அர்ஜுனனுடைய கேள்வி இங்க வருது. அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் கேட்கிறார், ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத் கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவா. ஜனார்த்தனா, கேசவா, செயலை விட புத்தியாகிற ஞானம் உசத்தி என்றால் என்னை ஏன் கோரமான கொலைத் தொழிலில் தூண்டுகிறீர்? அடுத்த கேள்வி பதம் 2. வியாமிஸ்ரேனேவ வாக்யேன புத்திம் மோகயசி இவ மே ததேகம் வத நிச்சித்ய ஏன ஸ்ரயா அகம் ஆப்னுயாம். கர்மம் புத்தி இரண்டும் பேசுகிற உமது பேச்சினால் எனக்கு மலைப்பாக இருக்கிறது. எனக்கு எது மேலானது நன்மை தரும் என்பதை தீர்மானமாய் சொல்லுங்கள். இது அர்ஜுனுடைய கேள்வி. விளக்கம். இந்த அத்தியாயம் குழம்பி போயிருக்கிறவனுக்கு கடமையை உணர்த்தும்படியாக பகவான் ஆரம்பிக்கிறார். மனித குலத்தை அறியாமையிலிருந்து விடுபடுத்துறது, இதுதான் கீதை உபதேசத்துடைய நோக்கம். சத் அசத், அதாவது நிலையானது நிலையற்றது. இதுல நிலையற்றதுடைய போக்குவரத்துல துயரடைஞ்சு இருக்கிறது. நிலையானதான ஆன்மா பற்றிய விஷயங்கள்ல தெளிவு பெறுறது. இதுக்கு பகுத்தறிவுன்னு பேர். இந்த பகுத்தறிவு இதை மேம்பட்டதாக பகவான் சொல்றார். விலங்குகள், பறவைகள், செடி கொடிகள்ல அறிவு உண்டு. அது வாழும் காலத்துல ஜடப்பொருள் சார்ந்த அறிவை மட்டும் கொண்டு இருக்குது. மனிதன்கிட்ட இருக்கிற பகுத்தறிவு, அதாவது விவேகம், பிறப்பு இறப்பு பந்தத்துல விடுபடுறது, பேரமைதியை பெறுறது, இதற்காக தரப்பட்டிருக்கு. இதுதான் பிற பிராணிகள்ல இருந்து மனித இனத்தை வேறுபடுத்தி காட்டக்கூடியது. நான் போரிட மாட்டேன்னு சொன்ன அர்ஜுனன், உறுதியா சொன்ன அர்ஜுனன், அப்புறம் பகவான் அவன்கிட்ட கடமையின் அவசியத்தை பத்தி பேசுறார். கேட்கிறவன் தன்னுடைய பிடிவாதத்தை கைவிடாத வரைக்கும் சொல் புத்தி மண்டையில ஏறாது. உள்ளத்துல பிடிவாதம் இருக்கக்கூடாது. பிடிவாதத்தோட ஒருத்தன் எதையாவது கேட்கறான்னா இன்னும் குழப்பம்தான் உண்டாகும். செயல் பலன்ல கருத்தை விற்று அது இழிவானது. சம புத்தி பெறு. சம புத்தியோட செயல்பட்டா அந்த கர்மம் வல்லமை மிக்கதா இருக்கும். இது பகவானுடைய அறிவுரை. கர்மத்தை விட புத்தி உசத்தி அப்படிங்கிற கருத்து அர்ஜுனனுக்கு புது குழப்பம் தருது. எப்படின்னா, இந்த ஸ்லோகத்துல அவன் சொல்ற பேர்கள்லாம் அப்படி இருக்கு. ஜனார்த்தன அப்படின்னா உள்ளத்தை பார்ப்பவர்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பகவான் இங்க அவனுடைய உள்ளத்தை பார்க்கிற மாதிரி பேசுறான். பகவான் ஜெகத்குரு, எல்லாருடைய உள்ளத்தையும் பார்க்கிறவர். பலவீனமானவங்க தங்களுடைய கருத்துக்கு பலம் சேர்க்க அடுத்தவங்க கிட்ட சாதகமான பதிலை எதிர்பார்க்கறது உண்டு. இம்சை கூடாது அப்படிங்கிற நன்மையின் வேஷத்துல கடமையை விடுறது, அடுத்து அதர்மிகளை வளர்க்கிறது. இந்த தீங்குகள் உருவாக அர்ஜுனன் இங்க காரணமா இருக்கிறான். இது ஒரு வீரனுக்கு கோழைத்தனம். தராசுடைய நடுநிலைமை சம புத்தியை குறிக்குது. சம புத்தியில செய்யும் கடமையில ஈடுபாடு உண்டாகும். புத்தியை பயன்படுத்தும் போது அது உயர்ந்தது. எந்த கடமையை செய்யும்போது புத்தியை பயன்படுத்தணும், அது உயர்ந்ததுன்னு பகவான் சொல்லும்போது, கர்மத்தை விட புத்தி உயர்ந்தது அப்படின்னு அவனுக்கு படுது. அப்போ ஞானமே உயர்ந்தது அப்படின்னு சொல்லும்போது, கர்மத்தை செய்யணுமா அப்படின்னு அவனுக்கு ஒரு டவுட் வருது. கோரமான கொலைகள் எதுக்கு? இப்படி அர்ஜுனன் கேட்குறான். ஒன்று பலன் பெறாம செயல்படு, இல்லாட்டி சமபுத்தியோட செயல்படு. இது பகவானுடைய கருத்தா இருக்கு. சமபுத்தியோட செயல்பட்டா பாப புண்ணியங்கள் ஒட்டாதுன்னு சொல்லியிருக்கிறார். அதர்மிகள் தர்மத்தை பின்பற்ற மாட்டாங்க. நாமெல்லாம் தர்மவான்கள். விவரம் தெரிஞ்ச நாம் எதுக்காக கொலை அப்படிங்கிற அதர்மத்துல இறங்கணும்? இது அர்ஜுனுடைய கேள்வி. மனுஷன் இந்த உலகத்தை இருக்கக்கூடியதாக ஒரு நினப்பு வச்சிருக்கான். அதனால செயல்கள்ல கொடூரம், மென்மை இது அவனுக்கு தெரியும். ஏன்னா உலக கருத்துகள் கர்மத்தை தான் கவனிக்கும். தன்னுடைய கடமை அப்படின்னு ஒருத்தன் தெளிவா புரிஞ்சிருந்தா, கடமையில உள்ள கோரம், மென்மை அவனுக்கு பெருசா படாது. அவன் கர்மயோகி ஸ்தானத்துக்கு வந்துடுறான். மோட்சம் அடைகிறதுக்கு கர்ம பாதை, ஞான பாதைகள், அதுகளுக்கு உரிமை இருக்கு. ஞான மார்க்கத்துல சனத்குமார்கள் இருந்தாங்க.
கர்ம மார்க்கத்துல ஜனகர் இந்த மாதிரி ராஜா இருந்திருக்கிறார். ஞான பாதையில கர்மம் கொஞ்சமா இருக்கும். கர்ம பாதையில ஞானம் கொஞ்சமா இருக்கும். வியாமிஸ்ரேயன அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இது வந்து குழப்பத்த உண்டு பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். மிஸ்ரன்னா கலப்படம். அதனால அர்ஜுனன் வந்து தனக்கு கலப்படம் இல்லாத நலமான ஏதாவது ஒண்ண சொல்லுங்க. 2 இது விஷயம் வேண்டாம் அப்படின்னு சொல்றான் அர்ஜுனன். இப்போ பகவானுடைய பதில் என்னன்னு பார்க்கலாம். 3வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச, பகவான் கூறினார், லோகே அஸ்மின் திவிவிதா நிஷ்டா புரா புரோக்த மயானக ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். இப்போ பகவான் சொல்றார், மாசற்றவனே, தத்துவ ஆய்வாளருக்கு ஞான பாதையும் பகவானை இலக்காய் கொண்டு செயல்படுவோருக்கு கர்ம பாதையும் என 2 பாதைகள் பற்றி முன்பு கூறினேன். அடுத்து விளக்கம். எனக்கு எது மேன்மை தரும், ஞானமா கர்மமா? இது அர்ஜுனன் கேள்வி. விரக்தர்களுக்கு ஞான பாதை பொருந்தும். ஞான பாதையில இருப்பவங்க செயல விட்டவங்களா இருப்பாங்க. கர்ம பாதையில செயல் உண்டு. ஆனா செயல் பலனை அசைப்போட அனுமதி கிடையாது. மாறாக பகவான் என்ன இந்த செயல்ல ஈடுபட நியமிச்சிருக்கிறார், அவருடைய சித்தப்படி நடக்கிறதுங்கிற எண்ணம் இருக்கணும். இப்படி பகவானை இலக்காக கொண்டு பலன்ல விருப்பு வெறுப்பு இல்லாம நடந்துக்கணும். பகவான் நிமித்தம் அப்படிங்கிற ஞானம் இங்க வந்து கொஞ்சம் தேவைப்படணும். ஞான பாதையில இருக்கிறவங்களுக்கு கர்ம அனுஷ்டானம், அதாவது தியானம், ஜபம் இந்த மாதிரி சின்ன சின்ன நியமங்கள் தான் உண்டு. கர்ம பாதையில கொஞ்சம் ஞானம், ஞான பாதையில கொஞ்சம் கர்மம். பிரதான்யேத் விய வியபதேசா பவந்தி. அதாவது பிரதானமா இருக்கிறத கொண்டு கர்மமா ஞானமான்னு முடிவெடுக்கணும். அதாவது பால்ல கொஞ்சம் தண்ணி கலந்தாலும் அது பால் தான். ஜலத்துல கொஞ்சம் பாலை விட்டா அது ஜலம்னு தான் சொல்லப்படும். அதே போல ஞான யோகம் அப்படின்னா கர்மா கொஞ்சம் கலந்திருக்கும். கர்ம யோகம்னா ஞானம் கொஞ்சம் கலந்திருக்கும். கர்மத்தாலையா அல்லது ஞானத்தாலையா அப்படின்னு கேட்கும்போது பகவான் இங்க சொல்ல வர்றது சம புத்தி முக்கியங்கிறார். அர்ஜுனன் வந்து குடும்பஸ்தன். கர்மயோகம் அவனுக்கு சரி. அதனால அந்த பாதையில பகவான் அவனை போகிறதுக்கு தூண்டுறார். எனக்கு எது மேன்மை தரும்னு அவன் கேட்டதுனால அவன் பாவத்தை விரும்பாதவங்கிறது இதுல புரிய வருது. அதனால பகவான் வந்து அவனை மாசற்றவனேன்னு கூப்பிடுறார். பாபத்தை விரும்பாதவங்கிற அர்த்தத்துல. லோகே அஸ்மின் திவிவிதா நிஷ்டா. லோகம் அப்படிங்கிறது இங்க மனித உடலை குறிக்கும். உலகத்தை அல்ல. உலகத்தார், அதாவது இந்த உலகத்துல அப்படிங்கிற அர்த்தத்துல லோக அஸ்மின் அப்படிங்கிறார். மனித பிறவியில மட்டும்தான் குறிப்பிட்ட யோக வாழ்க்கை கடைபிடிக்க முடியும். புறா அப்படின்னா முன்பே சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறார். அதாவது கர்மம் அப்படிங்கிறது தெளிதல், ஞானம் அப்படிங்கிறது அறிதல், பக்திங்கிறது அடைதல். இப்படி எடுத்துக்கலாம். அதாவது யோக நிஷ்டை, சாங்கிய நிஷ்டை, பகவத் நிஷ்டை, இப்படி அதை நம்ம எடுத்துக்கலாம். கர்ம யோகேன யோகினாம். அதாவது வர்ணம், ஆசிரமம், இயல்பு, சூழல் இதுகளை அனுசரித்து சாஸ்திரங்கள் சொன்ன கடமைகளை பலன்ல உத்தேசமின்றி சமபாவனையோட செய்கிறது கர்மயோகம். ஞான யோகேன யோகினாம். அதாவது பிரகிருதி குணங்களால் ஆனது. குணங்கள் தான் செயலில் ஈடுபடுத்துது. அதோட எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. இப்படி உணர்ந்துட்டு கர்த்தாங்கிற அகங்காரத்தை துறந்து விடுறது ஞான யோகம். ஜீவனுக்கும் உலகத்துக்கும் முக்கியத்துவம் இந்த பாதைகளில் தரப்படுது. பகவானுக்கு முக்கியத்துவம் தரும்போது பக்தி யோகம்னு சொல்லப்படுது. கர்மயோகத்தில் க்ஷரம் அப்படிங்கிற சம்சாரம், அதாவது அழியும் பொருள் முக்கியத்துவம் பெறுது. ஞான யோகத்தில் அக்ஷரம் அப்படிங்கிற அழிவற்ற ஆன்மா முதன்மை பெறுது. அதனால் இந்த ரெண்டும் உலகத்தில் முக்கியத்துவம் பெறுவதாக சொல்கிறோம். பக்தி யோகத்தில் பகவான் கிருஷ்ணருக்கு முக்கியத்துவம் தரப்படுது. அழியும் பொருள், அழியா பொருளால், அதாவது அழியக்கூடிய உலகியல் விஷயங்கள் அழியா பொருளான ஆன்மாவை வச்சு பரம்பொருளுடைய சேவையில் ஈடுபடுது. இதுதான் பக்தி யோகம். இதெல்லாம் பின்னாடி படிப்படியாக வரும். ஹரே கிருஷ்ணா.